தம்பி டேய் தம்பி டேய் கண்ணே என்ன பாத்திரம் आयुधवान्
आयतनवान् भवति दानमेतसे तुलवामसूनु मराधिशतोनितः निवेदः तदत्परिगति दुर्गाणि विश्वा शामद्देवो अनुगृहीता निम्निः प्रश्नोषिकवेद्यात्तरेशनादहो दानन्दत्तदस्मिं स्वाञ्चाः ते धनवं विप्रयस्व सौभ्यसमायुधस्व को विद्युत्तमहितंसदारो वित्तैलो वैकमानगन्ता आत्यागवादिस्तहे गत्यकुमारी सुधीमहे तन्नो रुक्मिं प्रचोदयात् परमासुरवीराकहरिप्राणवरायणे सर्वस्य नमोस्तुते यादवीश्वरभूतेषु यज्ञारूपेषु स्थिताः नमस्तस्यै 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 नमो नमः स्वाहा ॐ यादवीश्वरभूतेषु यज्ञारूपेषु स्थिताः नमस्तस्यै नमस्तस्यै சதீஷ் சூடம் கொடுத்தா வாங்கிப்பா வாங்கி வாங்கி சதீஷ் வாங்கிக்க சதீஷ் வச்சுக்க நான் வாங்கி என்ன பண்ண போறேன் நம்ம செய்வது சம்பத்சராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஆண்டு விழாவானது இறைவன் அருளாலே வரக்கூடிய ஆண்டுகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமாக இந்த அம்மா நம்மளை வாழ வைக்கணும் சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணீங்க. கற்பனை கடந்த சோழி கருணகே உருவமாகி அற்புத கோல நீதி அறுவடை சிறப்பின் மேலால் சுப்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொங்குடத்தடை செய்கின்ற போற்றி போற்றி பூத்தவளே புவனந்ததினந்தையும் பூத்தவந்தோ காத்தவளே பிந்தரந்தவளே கரை கண்டனே பூத்தவளே என்று முவாமுகந்தே இலகவளே மாற்றவளே உன்னை அன்றி மற்றும் தேவம் நஞ்சிப்பதே தடம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் தந்தர் என்பவர்க்கே கணம் தரும் மூங்குழலால விராவி கடை கண்களே ஆத்தாலே எங்கள விராவி வள்ளியை அண்டமெல்லாம் மூத்தாலே மாதுளம் மூடினத்தாலே புவியடங்கதாலே பாசா குஷபங்கரம் வெள்ளம் தந்தையும் தேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஓட்டிக்கு இல்லையே. இப்படி எல்லாருமே சொல்லுங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. பின்னாடில யாரும் சொல்லும்போது நல்ல சவுண்டா சொல்லுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். ஏன்னா பகவானோட நாமத்தை சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துக்கம் கவலை நமக்கு எவ்வளவோ இருக்கு. தினத்தோடு நம்ம டிவி ஆன் பண்ணியில பல ஜோசியர்களை பார்த்து என் நேரம் நல்லா இருக்கா கெட்ட நேரமா நல்ல நேரமா நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது பகவான் நாமத்தை எந்த அளவுக்கு சொல்றோமோ நமக்கு எல்லாமே நல்ல நேரம் தான். நீங்க ஜாதகத்தை பார்க்கறதால நல்ல நேரம் வந்துட போறது இல்லை.
ஜோதிட போய் பார்த்தோம்னா ஒரு நல்ல நேரம் வந்துட போறது அதே கஷ்டம் தான். சமீபத்தில் ஒரு அம்மா போன் பண்ணுச்சு, என் குழந்தை டெலிவரிக்கு அட்மிட் பண்ணியிருக்கேன், சித்திரை மாசம் குழந்தை பிறக்கணுங்கிறாங்க, சம்பந்தி வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு, சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா குடும்பத்துல குழந்தை கஷ்டப்படும், குடும்பமே கஷ்டப்படும் சொன்னாங்க. நான் அந்த அக்காட்ட கேட்ட ஒரே கேள்விதான், நீங்க பிறந்த காலத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்களான்னு கேட்டேன். அந்த அக்கா நாடு கஷ்டம் தான், அது எந்த மாசம் பிறந்தா அந்த கஷ்டங்கிறது பொது, அது வந்து மாற்றவே முடியாது யாராலையும். அந்த வரமுறை கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி கிராமத்தை வழிபாடு சேனல்ல பெரிய பெரிய பைரவர் போயாச்சு, பிரத்திங்கரா போயாச்சு, வாராகி போயாச்சு, இந்த மாதிரி தேவைகளை விட்டாச்சு. இப்ப கேரளா சாமி கூட அந்த விட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா சங்கிலி எல்லாம் கட்டிக்கிட்டு குளிக்கிட்டு புதுசாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வம் நம்ம அது தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். சுவாமி கண்டிப்பாக நமக்கு அனுகிரகம் செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம அதை பயன்படுத்திக்கக்கூடியவர்கள் நம்ம யாரும் இல்லை. பகவானுடைய நாமம் எப்பொழுதுமே மனசார சொல்லுங்க, நினைச்ச காரியம் எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த நம்ம உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா நம்ம இங்க இருக்கிறவங்க பாதி பேருக்கு நம்ம உணர மாட்டேங்கிறோம். அது உணர்ந்தால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய தேவத்துடைய மகிமை எல்லாருக்கும் தெரியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சுவாமிக்கு முதல் அன்பு வைக்கணும், காதல் வைக்கணும். நீங்க வச்சு பாருங்க, சுவாமிக்கு பிரத்யட்சமாக நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. எல்லாரும் எந்திரிக்க வேண்டாம், அமைதியா உட்காருங்க. முருகாவுக்கு சொல்றப்ப எந்திரிச்சுக்கலாம். அதே போல ஒரு தேங்காய் வெத்தலை பார்த்து அதுல ஒரு காணிக்கை வச்சு பூசாரி வருவாரு. அதை எல்லாரும் கூடையில் எல்லாமே போட்டுங்க. மேற்கொண்டு கோயில் வழக்கு என்னன்னா கோயில் விளக்கு அந்த அரிசி எல்லாமே வச்சிடலாம். உங்களுக்கு ஒரு தேங்காய் மூடி ஒரு வாழைப்பழம் வெத்தலை பார்க்கற காணிக்கை வச்சு பூசாரிகிட்ட கொடுத்துருங்க. Yeah,